புடவையை மடித்து அலமாரியில வைக்கிறீங்க, உடனே எடுத்துடுங்க. விஷயத்தை பாருங்க. பெண்கள் எல்லோருமே புடவையை அலமாரியில் தான் மடித்து வைப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு புடவைக்கும் ஒரு வரைமுறை இருக்காம். புடவையை அலமாரியில் மடித்து வைப்பது சிறு தவறால் உடலுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. அலமாரியில் தானே இருக்கு, என்ன நடக்க போகுது என்று நினைக்காதீங்க. புடவை என்றாலே பட்டு, பருத்தி, பாப்லின், சிபான் என்று பல வகை இருக்கும். அப்படி இருக்க அவற்றை காற்றே புகாத அலமாரியில் அடைத்து வைத்தால் அந்த துணி சுவாசிக்க முடியாமல் போகிறது. அதன் விளைவாக ஈரப்பதம் உள்ளே அடைபட்டு அதைத் தொடர்ந்து பூஞ்சை, பூச்சிகள் தாக்க ஆரம்பிக்கும். சில மாதங்களில் விலை உயர்ந்த புடவையே கெட்டுப்போன சம்பவங்களை கேட்டால் பல பெண்களும் அதிர்ச்சி அடைவார்கள். பட்டு புடவை வாங்கிய உடனே அதை அலமாரியில் மடித்து வைப்பது வழக்கமாகிவிட்டது. ஆனால் பட்டு புடவையின் தன்மை வேறுபட்டது. அதில் ஜரி, ஓரம், பளபளப்பான நிறம், அழகான வடிவம் எல்லாம் நீண்ட நாட்கள் காக்கப்பட வேண்டியது. ஆனால் மூச்சுவிட முடியாத சூழலில் அதை வைத்தால் அந்த பளபளப்பே மங்க தொடங்கும், அழகு குறைந்து போகும். ஒரு முறை மங்கிய புடவையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது என்பதுதான் பெரிய சிக்கல். அதோடு அலமாரியை அடிக்கடி திறக்காமல் விட்டால் அதில் காற்றோட்டமே இல்லாமல் போகிறது. அதுவே பூச்சிகளுக்கு வழிவகுக்கிறது. ஒரு சிறிய துளி ஈரப்பதம் கூட புடவையை கெடுக்கும் சக்தி கொண்டது. பட்டு புடவையில் பூஞ்சை படிந்து விட்டால் அதை சுத்தம் செய்வது மிகவும் கடினம். பல பெண்கள் அப்போதுதான் கவலைப்படுவார்கள். ஆனால் அப்போதைக்கு சீர் செய்ய முடியாமல் போய்விடும். இந்த பிரச்சனையை தவிர்க்க எளிய வழி என்னவென்றால் புடவையை அடிக்கடி காற்றோட்டம் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு ஒரு முறை அதை வெளிச்சத்தில் விரிது வைக்க வேண்டும். அப்போது துணி இயல்பாக உலர்ந்து அதன் பளபளப்பும் தரமும் நீடிக்கும். இது ஒரு பெரிய வேலை எதுவும் இல்லை. ஆனாலும் பலர் இதை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். அலமாரியில் புடவை பாதுகாப்பதற்கான நம்மூர் பழைய டிப்ஸ் கூட இருக்கிறது. அதாவது அலமாரிக்குள் வாசனை பந்துகள், வேப்பிலை அல்லது லவங்கப்பட்டை வைத்து வைக்க வேண்டும். இதனால் பூச்சிகள் தொல்லை தராது. இது நம் பாட்டி காலத்திலிருந்தே வந்த பழக்கம். நவீன காலத்தில் கூட இதுவே சிறந்த பாதுகாப்பு வழி என்று சொல்லலாம். பல பெண்கள் விலை உயர்ந்த புடவைகளை வாங்கி மகிழ்கிறார்கள். ஆனால் அதை பாதுகாக்கும் முறையில் அலட்சியம் காட்டுகிறார்கள். அதனால் சில மாதங்களிலேயே புடவை பழுதாகி போன சம்பவங்கள் அதிகம். புடவை கெட்டு போன பிறகுதான் இதற்கு முன்னால் கவனமாக இருந்திருக்க வேண்டியதுதான் என்று வருத்தப்படுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் வருத்தப்படுவதால் பலன் இல்லை. எனவே இனிமேல் புடவை வாங்கியவுடன் அதை அலமாரியில் மடித்து வைக்காமல் அடிக்கடி வெளிச்சத்தில் விரித்து காற்றோட்டம் கொடுக்க வேண்டும். சின்ன கவனம்தான், ஆனால் அது புடவையின் ஆயுளையே நீட்டிக்கும். புடவையை பாதுகாப்பது பெண்களின் பெருமை என்பதால் அதில் சற்று கூட கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. சின்ன சின்ன முறைகள் புடவையை தலைமுறைக்கே பாதுகாத்து வைக்க உதவும்.